ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி முருங்கைக்கீரை பொரியல். இதை முட்டை போட்டு செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். பிடிக்காதவங்க கூடயும் அருமையாக சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக நம்ம எப்போவுமே முருங்கைக்கீரையை வச்சு பொரியல் பண்ணுவோம், இல்லைன்னா பருப்பில் போட்டு கடைவோங்க. இந்த மாதிரி முட்டை போட்டு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குச்சியெல்லாம் இல்லாமல் உருவி போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இது ஒரு கட்டு முருங்கைக்கீரை. இது வெந்ததுன்னா சுண்டிரும், கொஞ்சமாக தான் இருக்கும். அதனால் நம்ம ஒரு கட்டு என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். நம்ம வேக வச்சு தண்ணியை வடிக்கக்கூடாது. அப்படியே வேக வச்சு வடித்தாலும் நம்ம அதை சூப்பு மாதிரி குடிச்சிக்கணும். அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த தண்ணியை, அவ்வளோ சத்தானது. இப்போ வேக வச்சு சுண்டிருச்சுங்க. நான் வடிக்கலை. முருங்கைக்கீரை கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும். இப்போ வெந்துருச்சு, நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சுண்டிருச்சு. முருங்கைக்கீரை வேக வச்சு அதே நான்ஸ்டிக் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டுருக்குங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். நம்ம பொரியல் சாப்பிட்றப்ப இது வாயில் க்ரன்ச்சியாக கடிப்படும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கலாங்க. நல்லா இதை வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரமாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னொரு 1/4 டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கின பிற்பாடு நான் இதில் முட்டை 6 சேர்த்துட்ருக்கேன். முட்டை சேர்த்துறது இதை விட கம்மியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை இதை விட ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட பிரியம்தான். இப்போ நான் இதுக்கு 6 முட்டை சேர்த்துட்ருக்கேங்க. இப்போ இது கரெக்டாக இருந்தது 6 முட்டை. இப்போ நல்லா வதக்கிட்டு நாம் கீரையை வேக வச்ச கீரையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் பெப்பர் தூவிட்டு நம்ம இதை ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ சூப்பராக இந்த முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோட கலந்தும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா கசப்பே தெரியாது கொஞ்சம் கூட. ரொம்ப ரொம்ப சத்தானது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.